அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. சின்ன ஒரு குட்டி பதிவு தான், ஆனால் முக்கியமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். இது ஒரு யூஎன்சி காயினு. ப்ரூஃப் செட்டாக யூஎன்சி செட்டான்னு சொல்லிடுறேன். அன்சர்க்குலேட்டட் காயின் செட். அப்போ யூஎன்சி காயின், ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, லெதர் பேக். இது 1970 1970 நாணயம், மும்பை மின்ட்டு. வெரி 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 ரேர் காயின். இது மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகல, வாங்கின மாதிரி அப்படி இருக்குது. 100% யூஎன்சியில் சந்தேகமெல்லாம் கிடையாது. இது பேக்குக்குள்ளேருந்து எடுத்தேன். இதை இப்போ தான் இந்த பதிவு போடுற சமயம் மட்டும் இதை வெளியே எடுத்து போடுவேன். இதோட ரேட் இப்போ எங்கேயோ போயிடுச்சு. இதுலேயே ₹1, ₹1.5, 20 பைசா, ₹1 கிடையாது. 10 பைசா, 5 பைசா, 3 பைசா, 2 பைசா, 1 பைசா, அவ்வளோதான். மேலே இந்த லெதர் கவர் இருக்குது. அதுதான் உள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு செட் காயின். இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த ₹1 காயின் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு காயின். இது வந்து ஒரு அதிசயமான ஒரு காயின், வெரி ரேர் காயின். இந்தியாவில் உள்ள ₹1 நாணயங்களில் மிகவும் மதிப்புமிக்க ஒரு ₹1 நாணயம். வெள்ளி நாணயங்களை கூட நீங்கள் ₹1000 ₹2000 வாங்கிடலாம். விக்டோரியா நாணயம்னா கூட ஒரு ₹500 கொடுத்தா வாங்கிடலாம். சார்ஜ் 4th அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ₹500 கொடுத்து வாங்கிடலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ளது. இது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா 1950, 54, 62, அதுக்கடுத்து இந்த 70. நீங்கள் 63, 64, 65, 60, 66, 67, 68, 69லாம் நீங்கள் ₹1 காயினை தேடக்கூடாது. அரசாங்கம் வெளியிடலை. ஆனால் 64ம் 69லேயும் காந்தி, நேரு படம் போட்ட ₹1 நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. கமாமரேட்டிவ் நாணயம், நினைவு நாணயம் வந்து. இது மாதிரி நார்மல் காயின் வந்து 50, 54, அதுக்கடுத்து 62, அதுக்கடுத்து 70. இது 4வது நாணயம். அந்த தேசிய சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தில் இது வந்து வருஷ கிரமமாக 4வது நாணயம். 1950, 54, 62, அதுக்கு அடுத்தாப்பில் 70. இதனுடைய விலை வந்து இந்த செட்டோட விலை வந்து ₹25,000 மேலே போயிடுச்சு. 25,000க்கு மேலே போயிடுச்சு. உங்களுக்கு குடியரசு தின விழா ஜனவரி 26 ஆஃபர்னால இது உங்களுக்கு ₹20,000 தரேன். வெறும் 20,000. இது வந்து போன வருஷமே ஒரு 6 மாதத்துக்கு முந்தையே நானே இதே பதிவில் ₹22,500 சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிவிட்டு தான் நான் பதிவே போடுறேன். இப்போ ₹25,000 மேலே போயிடுச்சு. நான் ₹20,000 இந்த செட்டை ஃபுல்லாக அப்படியே கொடுத்துட்றேன். பக்கா யூஎன்சி செட்டு, ஒரிஜினல் செட்டு வித் லெதர் பேக்கோடைய எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்கலாம் அந்த பேச்சுக்கெலாம் நம்ம சேனலில் இடம் கிடையாது. நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. சிலவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு நான் யார்? பதிவு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள், அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கட்டாயமாக என்னோடய பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு அவசியமெல்லாம் கிடையாது. உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு நான் யார்? நான் ஏன் உங்களை வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை கட்டாயப்படுத்துவதற்கு, உங்களது அடிப்படை உரிமைகளில் தலையிடுவதற்கு எனக்கு எல்லளவும் தகுதி கிடையாது, எனக்கு உரிமையும் கிடையாது. உங்களது விருப்பம். என்னுடைய காயினு நான் சொல்கிறது என்னுடைய ரேட்டு. உங்களது விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க, கட்டுமுன்னா வாங்கிக்கோங்க, கட்டலைன்னா விட்டுருங்க.
காயின் ஒரிஜினலாக இல்லையா, யூஎன்சியா யூஎன்சி இல்லையா, இந்த பேக் ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வலைத்தளத்துக்கு போங்க, வெப்சைட்டுகளுக்கு போங்க, மற்றவங்கள்ட்ட கேட்டு விசாரிங்க, புக்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள். இதெல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்னிடம் வாங்கணும். சரி, ஒரு சமயம் வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கப்புறம் இன்னும் 2000 குறைச்சி இன்னொருத்தன் தாரம்காரு, சார் ஒரு ஆள் 18,000 தாரம்னு சொல்கிறார் சார், நான் உங்கள்கிட்ட 20,000 கொடுத்து 2,000 ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த காயினை அப்படியே ரீடைரக்ட் பண்ணுங்கள். எனக்கு அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களது 20,000 உங்களோட அக்கௌண்ட்டில் ஏறிடும். அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வாங்கினது தான், விற்றதாங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் விற்றாலும் அந்த பொருளை திருப்பி வாங்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்குல்ல. நான் வாங்கல, என்னை வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு யார்? நான் விற்றுட்டேன், உங்களுக்கு பிடிக்கலை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. நம்மளுக்கு எந்த ஒரு நாணயத்தையும் நம்ம அதிகபட்சமான விலைக்கு விற்க போகிறது கிடையாது. அப்படி விற்றாலும் கட்டும் கோப்பை தான் வாங்குறாங்க, கட்டல்னு அவங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாணயம் இன்றைய விலைக்கு 20,000 ரூபா செட்டோட. இந்த ஒரு நாணயம் கிடையாது, செட்டோட. நல்லா புரிஞ்சு வாங்கிக்கிடணும். அப்புறம் ஒரு நாணயம் மட்டும்தானே சொன்னீங்க, செட்டோட தரமாட்டீங்களான்னு நினைக்காதே, செட்டோடே கொடுத்துருவேன். 3 தாள் மட்டும் இருக்குது. யூஎன்சி, பக்கா யூஎன்சி, சந்தேகம்லாம் கிடையாது. இன்னும் மடங்கவோ மக்கள் புழக்கத்துக்கோ போகலை, அப்படியே கெட்டிலேருந்து எடுத்தது தான். 3 தாள் தான் கிடச்சிச்சு எனக்கு. A7, A96, Q50. ஒரு தாள் 250 ரூபா. இதை யூஸ்டு கண்டிஷன் வச்சுருக்கேன், வேணும்னா சொல்லுங்கள், 150 ரூபாய்க்கு தந்துடுறேன். இது யூஎன்சியாக இருக்கிறனால அந்த 250 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க முடியலை. பட் எனக்கும் மறுபடியும் யூஎன்சி கிடைக்கல, இந்த 3 தான் கிடைக்குது. அப்புறம் ஒரு கெட்டு கொடுக்குறாங்க, 100 தாள். இதே காந்தி தாத்தா படம் போட்டது 100 தாள் ஒரு கெட்டு தராங்க. ஆனால் 18,000 20,000 சொல்லுறாங்க ஒரு கெட்டு. அதை வாங்கி உடைச்சி நம்ம மறுபடியும் ஒரு 250 ரூபா போட்டு விற்று கொண்டு 5-10 விற்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு கெட்டு ஒவ்வொரு காயின் வாங்கினாலும் அதில் வந்து நம்ம அளவுக்கு அதிகமான பணங்கள் நம்ம தகுதியை மீறி நம்ம முதலீடு செய்ய வேண்டியிருக்கு. முதலீடு செஞ்சுட்டு நம்ம 1-2 நம்ம அப்படி டைம் பாஸுக்கு விற்றுக்கிட்டே இருக்கிறோம். 3 தாள் மட்டும்தான் இருக்குது. ஒரு தாள் 250 ரூபா, வேணுங்க வாங்கிக்கோங்க. இன்னொரு காயின் இருக்குது, சொல்லிருச்சுமா? இது ஒரு யூகே காயினு, 1898. இது கோல்டு காயினு. விட இங்கே 24 கேரட்டை எதிர்பார்க்கக்கூடாது, $10. இது வந்து 18 கேரட் தான் இருக்குது இதில். இனிமேல் எல்லா பக்கம் போய் சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணதில் கோல்டில் 18 கேரட் தான் இருக்குது, 24 கேரட் இல்லை. ஆனால் 1898 இந்த காயின் இந்த மாதிரி நிறம் மங்காமலேயே எல்லோ கலர்லேயே இருக்குது. இது வேணுங்க தொடர்பு கொள்ளுங்கள், விலையை நான் சொல்கிறேன். ஒரு 10 ரூபீஸ் மகாத்மா காயினு, நல்ல கண்டிஷனான உள்ள காயின் தான், யூஎன்சி காயின் தான். வந்ததே இந்த மாதிரி தான் வந்துச்சு. இதனுடைய ரேட்டு வந்து 1600 ரூபா. இது ஒரு காயினு, 20 ரூபா காயினு, சுமால் ஃபார்மர்ஸ், 1987. மும்பை மிண்டா, நொய்டா மிண்டான்னு பார்ப்போமா? இந்த காயினு புக் ஆயிடுச்சு, வச்சுருக்கிறேன். இது அது வந்து தெரசா டாலருங்கிற பேர். ஆஸ்திரியா நாட்டினுடைய வெள்ளி நாணயம், சில்வர் காயின், 1780 உள்ளது. பாலிஷ் பண்ணுன்னா இந்த மாதிரி நல்ல பியூர் சில்வர் ஆயிரும். நான் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆனால் 100% வெள்ளி நாணயம். இது சுமால் ஃபார்மேஷன் இல்லைங்க, அந்த மின்ட்டை பார்க்குறதுக்காண்டி தான் எடுத்து. மும்பை மின்ட்டு 1987. பாக்ஸ்லேருந்து உடச்சி வெளியே எடுத்து நான் என்னுடைய கலெக்ஷனுக்கு வச்சது தான். இப்போ 20 ரூபா காயின் நிறையா வந்துருச்சு. இதுதான் ஓல்டு 20 ரூபீஸ் கம்மாமரேட்டிவ் காயின்ஸ். இது வேணுங்கிறவங்க என்னுடைய பதிவுக்கு வாங்க, வாட்ஸ்அப்புக்கு வாங்க, நான் என்ன வேணும்னு பார்த்து சொல்லுவேன். நான் இன்னும் வெரிஃபை பண்ணலை, சும்மா கூட 2 நிமிஷம் ஆகட்டும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும்னு சொல்லி ஒரு பாட்டில், கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டில் நான் படிச்சிருக்கேன். காலமும் மாறின மாதிரி இல்லை, கவலைகளும் தீர்னது மாதிரி இல்லை.
காலங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்க தவிர கவலைகள் அதிகமாகிட்டே இருக்குது, குறைஞ்ச வாடு இல்லை. அதிலே தான் சொல்லுவார், சிலர் அழுவால் சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிங்கிற கவிதை வரிகளுக்கு ஏற்ப உலகம் போகிற போக்க நமக்கு எப்படி வர்ணிக்க எப்படி சொல்லுன்னே தெரியல. பேச தெரிந்தவனெல்லாம் மனிதனாகி விட்டான். பேசுவதெல்லாம் பொய் என்பதை அறியாத ஒரு மனிதனாக நம்ம இருந்து விட்டுருக்கோம். ராஜராஜ சோழன் தான் தஞ்சை கோயிலை கட்டினாரா? யார் சொன்னதுங்க ஒருத்தர்? இதை எங்கே வச்சு சொல்ல, ஒரு படம் எங்கே வச்சு சொல்லி ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் தஞ்சை இல்லைன்னு சொல்கிறார். இதையும் ஒரு பதிவுன்னு போடுறாங்க. இதையும் இந்த மக்கள் பார்த்து அதுக்கு என்னடா சொல்கிறாருன்னு அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 80 டன் எடை உள்ள அந்த கல்லை எப்படி மேலே ஏற்றினார்? சாத்தியமாகுமா? அந்த கல் உண்மையில் 80 டன்னா? இருக்கவே இருக்க முடியாதுங்கிற. அந்த கல்லை கீழே இறக்கி ஓட்டாயாக பார்க்க முடியும். இத்தனை யானைகள் தள்ளி ஒரு பெரிய சாளரம் கட்டி, சாளர பள்ளம்ங்கிற ஒரு ஊரில் இருந்து அப்படியே உருட்டி கொண்டு வந்து மேலே சேர்த்துருக்கிறதா கல்வெட்டுகளில் இருக்குது, ஆராய்ச்சிகள் இருக்குது, தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சும்மா 4 பொசுத்தை படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்க வேண்டி தஞ்சாவூர் கோயிலை, பிரகதீஸ்வரர் கோயிலை, அந்த தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை ராஜராஜ சோழன் கட்டியதாக யார் சொன்னது அப்படிங்கிறாரு. அப்போ யார் கட்டினாங்கிறத நீங்கள் சொல்லுங்க. தமிழன் தாய்மொழி தமிழ்மொழி என்றெல்லாம் சொல்லி தமிழன் என்று சொல்லுவவங்க எல்லாம் நீ எந்த ஒரு இடத்துக்கும் போய் நீ தமிழை ஆராய்ச்சியே பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துக்கும் போய் உலகத்தில் நீ எங்கெங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கும் போய் நீ தமிழ் மொழியை படிக்கவும் முடியாது, ஆராய்ச்சி செய்ய முடியாது, அதன் மூலமாக பழங்கால வரலாறுகளை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒன்றை தவிர, கோவில்களை தவிர, இந்து மத கோவில்களை தவிர வேறு நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த மதஸ்தலத்துக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நீ பூமியை தோண்டலாலும் சரி, வானத்தில் பறந்தாலும் சரி, நீ தமிழன் என்று சொல்கின்றவன் அந்த தமிழையே நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றால் தமிழ்மொழி, பிராகிருத மொழி, பாலி மொழி, ரத்தின் மொழி என்று சொல்லக்கூடிய ஹீப்ரு மொழி, இதெல்லா மொழியோட மொத்தம் 8 விதமான மொழிகளையும் தாண்டி இப்போ 9வது மொழி 10வது மொழிலாம் செம்மொழி ஆயிடுச்சு. அப்படிலாம் இருந்தாலும் நீங்கள் தமிழை ஆராய்ச்சி பண்ண வேண்டுமென்றால், தமிழில் கட்டுரைகள் வடிக்க வேண்டுமென்றால், தமிழ் மொழியை செம்மொழியாக கருதி நானும் தமிழன் தான் என்று இந்த உலகத்திற்கு நீ பறைசாற்ற வேண்டுமென்றால் கல்வெட்டு ஆதாரத்தை தவிர உனக்கு வேறு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அந்த கல்வெட்டுக்கெல்லாம் இருப்பது தமிழகத்து கோவில்களில் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் கம்போடியாவில் உள்ள அங்கோர் வாட்டு கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கே போய் தமிழ் மொழியில் கல்வெட்டு இருக்குது. உத்திரமேரூரில் கல்வெட்டு இருக்குது, திருச்சி மலைக்கோட்டையில் கல்வெட்டு இருக்குது, தஞ்சை கோயில் ஃபுல்லாகவே கல்வெட்டு இருக்குது, கங்கை கொண்ட சோழீஸ்வரத்தில் ராஜராஜேஸ்வரன் கட்டிய கோயிலில் கல்வெட்டு இருக்குது. எல்லா கல்வெட்டு உலகம் முழுவதும் இருக்குது. தமிழ் மொழி குறித்த கல்வெட்டு எங்கெங்கோ எவ்வளவோ சிதறி கிடைக்கின்றன. ஆராய்ச்சியாளர்களெல்லாம் ஒன்றொன்று தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி கட்டுரைகள் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று ஒருவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கி வரலாறுகளும் சரித்திரங்களும் வெளியே வர வாய்ப்பில்லை. அப்படிலாம் வந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த கோயில்கள் தான். கோயில்களில் மட்டும்தான் கல்வெட்டு இருக்குது. இது 100% நிதர்சனமான உண்மை. சும்மா கட்டுக்கதைகள் சொல்லலாம். கட்டுக்கதையிலோடு நீ சொல்ல முடியாது, அங்கே கல்வெட்டு இருக்குது இங்கே கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி கட்டுக்கதையிலோடு சொல்ல முடியாது. செப்பேடுகள் ஃபுல்லாக நிறைய எடுத்திருக்காங்க. பூமியில் புதையுண்ட செப்பேடுகள் இருக்குது. சில மன்னர்களின் வாரிசுகள்லேயும் சில நிலக்கிழார்களின் வாரிசுகள்லையும் கையிலேயே செப்பேடு வச்சுருக்காங்க. செப்பு பட்டயங்கள் அனைத்துமே தமிழ் எழுத்து தான். வேறு எந்த மொழியிலும் அதில் எழுதியிருக்காது. அப்படி எழுதியிருப்பதாக இருந்தால் ஒன்று நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். இது மாதிரி மாற்று மொழியில், வேற்று மொழியில் ஒரு செப்பேடு இருக்குது அப்படி நீங்கள் கொண்டு வரலாம். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா. வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, வார்த்தைக்கு அடிவணிந்து வாழ விரும்புகின்றோம். நிச்சயமாக தமிழன் என்றே சொல்லுவோம். தலைநிமிர்ந்து வாழுவோம் அல்லது தலைநிமிர்ந்து வெல்வோம். நன்றி.